அண்ணே குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா இருக்கியா? குட் மார்னிங். குட் மார்னிங். நீ போகும் குட் மார்னிங். வழியெங்கும் உனை சேருமா ஒரு புன்னகை, உலகெங்கும் அழகுண்டு கண்ணில் திரையிட்டு நடக்காது நீ. மேலே வானத்தில் முகிலை நீ பாரு, தனியாய் நிற்காதே, உன்னோடு பலருண்டு அதை நாளும் கொண்டாடு. பூக்களோ பூக்கின்ற நேரம் பொன்னேரம், வாசம் நீ அதிலே தேடு. நாட்களோ நிற்காமல் நோட்ட பிடிக்க, ஆழமாய் அன்பை கூட்டு. சீக்கிரம் வா, கிளாஸ் ஆரம்பிச்சிரும். ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட். என்னடா இது, பசங்களை இப்படி பயமுடுத்துற? வழிகள் நீண்டாலும் நிழலாய் உன்னோடு வறுமை உன் சொந்தங்கள். தளரும் நேரத்தில் துணையாய் மாறிடும் நட்பின் கூடாரங்கள். தீராதே வண்ணங்கள், வாடித்தான் ஓய்ந்தாலும் உன் முன்னே பூந்தென்றல் ஓயாமல் குளிர்த்தரும். பூக்களோ பூக்கின்ற நேரம் நேரம், வாசம் நீ அதிலே தேடு. நாட்களோ நிற்காமல் நோட்டு பிடிக்க, ஆழமாய் அன்பை கூட்டு. நீ போகும் வழியெங்கும் உனை சேருமா ஒரு புன்னகை, உலகெங்கும் அழகுண்டு கண்ணில் திரையிட்டு நடக்காதே நீ. மேலே வானத்தில் முகிலை நீ பாரு, தனியாய் நிற்காதே, உன்னோடு பலருண்டு அதை நாளும் கொண்டாடு. பூக்களோ பூக்கின்ற நேரம் பொன்னேரம், வாசம் நீ அதிலே தேடு. நாட்களோ நிற்காமல் நோட்டு பிடிக்க, ஆழமாய் அன்பை கூட்டு. மாமா மாமா எனக்கு ஒரு 500 ரூபா வேணும் மாமா. காலேஜ்ல சேரிட்டி ஃபண்ட் கலெக்ஷன் பண்றாங்க, அதுக்காக தான் கேக்குறேன். ஐயோ சத்தியமா ட்ரஸ்டுக்காக தான். நான் போய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா மாமா? இதுல ஒரு 3500 ரூபாய் வச்சிருந்தேன், நீ எடுத்தியா? தேவையில்லாம இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நான் எடுத்தா எதுக்கு உங்ககிட்ட கேட்க போறேன்? அதுவும் கரெக்டா. இந்தா பணத்தை பத்திரமா வைங்க மாமா, அப்பதானே ஃபியூச்சர்ல சேவிங்ஸ் பண்ண முடியும். இருந்தாலும் அந்த பணம் எங்க போயிருக்கும்? was up over 200 points, comfortably above 60,000. Nifty was able to... ஒரு நிமிஷம் இரு. எல்லாரும் கொடுக்கறத விட 500 ரூபாய் உனக்கு நான் அதிகமா தானே தரேன். அதுல ஒரு 5 பைசாக்காவது எனக்கு நீ ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியா? எவ்வளவு தூசி இருக்கு பாரு. ஐயோ நான் ஃபுல்லா தொடச்சு தானே வச்சிருந்தேன். இல்ல மேடம், மெயின் ரோட்ல இருக்கோம், தூசி வரதானே செய்யும். நல்லா நியாயப்படுத்தி பேசுற.
நான் சாயங்காலம் வரும்போது இந்த மொத்த இடமும் கிளீனா இருக்கணும். அப்புறம் கிளீன் பண்ணும்போது ஏதாவது பொருளை மாத்தி வச்சனா உடனே அதே இடத்துல திரும்ப வச்சிடு. புரியுதா உனக்கு? நல்லா புரிஞ்சுது. காலங்கத்தால இப்படி ஆடுறா. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல மேடம். இவளுக்கு பாம்பு காது. உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாது. ஹலோ, உங்ககிட்ட நிறைய வாட்டி வார்ன் பண்ணிட்டேன். உங்க வீட்டோட வேஸ்ட ஏன் பாக்ஸ்ல போடாதீங்கன்னு. மேடம், என்னோட பின்னு நிறைஞ்சிடுச்சுன்னு நான் தான் இது மேல அதை எடுத்து வச்சேன். கிளீன் பண்றவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அது சரி. நான் ஒன்னும் மத்தவங்க வீட்டு குப்பையெல்லாம் போடுறதுக்காக இதை காசு கொடுத்து வாங்கி வைக்கல. இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். என்ன புரிஞ்சுதா? இருக்கு. ஏ பிஸ்கி, எங்க போற? பயந்துட்டியாடி பிஸ்கி செல்லும். பூச்சாண்டிலாம் இல்ல, நீ அங்க போகாத. ஒழுங்கா அந்த வீட்டுக்குள்ளே வளர்க்குற வழியை பாருங்க. இல்லைன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். உங்களை தவிர இதுகிட்ட யாராவது பேசுவாங்களா? இந்த அபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, இந்த உலகமே இதுக்கு எதிரிதான். நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக புரிஞ்சுப்பீங்க. எலிசபெத் ஏஞ்சல்னு யார் தான் இவளுக்கு பேர் வச்சாங்களோ? பசங்க கூப்பிடுற பேர் தான் கரெக்ட். டெவில் லேடி. டெவில்ஸ் கார். என்னடா அது? எனக்கு தெரியாது ஆண்டி, அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன நீ எழுதுவியா? யார் டெவில்? அழிடாத. இனி இந்த மாதிரி எழுதணும்னு தோணுச்சுன்னா உங்க அப்பா கார்ல போய் எழுது, சரியா? எங்க அப்பாவோட கார் பென்ஸ். இந்த மாதிரி தகர டப்பா கிடையாது. ஓடிடுங்கடா. ஓகே. இதுல 30 கார்டு கொடுக்க முடியுமா? சரியா அந்த டிசைன் இல்லாம வேற ஏதாவது டிசைன் இருக்கா? இதுல செய்ய முடியும். இதான் ஈஸி. புதுசா வந்திருக்கிற மாடல்லாம் எங்க வச்சு? அதுவும் அங்க. அங்கேயா? ஓ, அதெல்லாம் பழைய மாடல் மாதிரி தெரியுது. வேற எதுவும் வரல. அப்படியா? அதுவே நல்லா இருக்கும். நல்ல டிசைன் தான், பாருங்க. இது அதுவா? அங்கேயா? இது எந்த டிசைன்ல பண்ண முடியுமா? இதுல செய்யலாம். ஆனா இதுல செஞ்சா செலவு கொஞ்சம் அதிகமாகும். ஓ, அப்படியா? இது நல்லா இருக்குடி. இதே வாங்கிக்கலாம். ஹலோ அண்ணே, அக்கா வந்துட்டாங்களா? ஓகே ஓகே. இதுவா? இது நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பார்த்து சொல்லுங்க. இதுதான் வாங்கணும்னு நினைச்சேன். இது கிடைச்சிருச்சு. சூப்பர். இதுவா? குயின் எலிசபெத் வந்துட்டாங்க போல இருக்கு. குட் மார்னிங். இது புது சாரி, நிறைய ஆஃபர் இருக்காங்க. மேடம் மேடம், நான் அப்புறம் வரேன். எனக்கு இது போதுமே, வேறென்ன வேண்டும்? என்னது? போட்டோ செஷனா? இல்ல மேம், ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க. இத பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. மண்ணங்கட்டி, இந்த வேலையெல்லாம் ஆபீஸ்க்கு வெளியில வச்சுக்கோ. ஏன்டா இப்படி பண்றாங்க? எவன் தான் இந்த போன்ல ஃப்ரண்ட் கேமரா வச்சானோ? சாரி மேம், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு. இஷ்டம் போல வரதுக்கு இது ஹாஸ்டலும் இல்ல, உன் வீடும் இல்ல. என்ன புரிஞ்சுதா? 10 நிமிஷம் தானே மேடம். ஹாலிடேஸ் தவிர உங்களோட ஒர்க்கிங் டேஸ் எத்தனை நாள்னு தெரியுமா? 365 மைனஸ் 280. 280 days. எல்லா நாளும் 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா வருஷத்துக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? 2800 மினிட்ஸ். அதாவது ஒரு வருஷம் 47 மணி நேரம். பர் டே 9 hours ஜாப். கரெக்டா பேசுறாங்க. அப்படி பார்த்தா 5 நாள் லீவு வருது. அந்த 5 நாள் சம்பளத்தை நான் கட் பண்ணவா? ஏன்டா இப்படி பண்றாங்க? சொர்ணாக்காவே தான்.
மே கமின். எஸ். மேடம் இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன். இது நான் பண்ண புது டிசைன். இதை வீடாக்கலாம், ஆஃபீஸ் ரூம் ஆக்கலாம், ஸ்டோர் ரூமும் ஆக்கலாம். கன்வெர்டபிள் டிசைன். நைஸ் ஒன். தேங்க்யூ மேடம். இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல. நீ வேணா உன் வீட்டை இப்படி கட்டிக்கோ. சாரி மேடம். அவங்க கிட்ட பிடிச்சிருக்கு நீங்க சொல்லலையா அங்கிள்? சொல்லணும், ஆனா இது வரைக்கும் முடியல. சொல்லணும். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அங்கிள்? நமக்கு பிடிச்சா சொல்ல வேண்டியதானே? அது இருக்கட்டும். நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் அங்கிள்னு கூப்பிடாதானே? அலெக்ஸ் நானும் கூப்பிடுங்க. டிஸ்கவுண்ட் வேணும்ல? ரொம்ப நாளா அப்படியே கூப்பிட்டுட்டேன்ல அங்கிள். மாத்திக்க நாங்களும் ட்ரை பண்றோம். என்னடி? This is one of the best designs and I hope you really like it. Nice. This concept is pretty good. I'm glad. Thank you. You are welcome. அப்போ இந்த ப்ராஜெக்ட்டோட டீடைல் நேரேஷன் கமிங் 15th கோயம்புத்தூர்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஓகே தானே மேடம்? 15th I'll be there. Thank you. தேங்க்யூ சார். இந்த லேடி கொஞ்சம் அரகண்டா இருக்காங்க. வெளியில போற ஓனாயை வீட்டுக்குள்ள போட்டுக்கணுமா? She is short-tempered, aggressive and unadjustable. But she is brilliant. What to she she is perfect and smart. நமக்கு அது போதும்ல? மேடம் யாரையாவது லவ் பண்ணிருந்தா இந்த மாதிரி ரூடா நடந்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. கரெக்ட். மேடமோட லுக்கு, ஸ்டைலு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஓவர் ஆட்டிடியூட் அதான் இப்படி இருக்காங்க. ஆமா ஆமா, இந்த ஆட்டிடியூட் இருந்தா யார் லவ் பண்ணுவா? அதுக்கு பதிலா லாரியில விழுந்து சாவலாம். லாரியில தலை கொடுக்கிற ஒரு ஆளை எனக்கு தெரியும். ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்லவரு. யாரா? ஏக் ஆத்மி ஹே. மீட்டுவானுள்ள தந்திரிகள், மீட்டுவானுள்ள தந்திரிகள் ஒட்டுமென்ன போலே ஒட்டடுத்து நீ தின்னவெங்கிலும் கை தொடாഞ്ഞതിന്റെ. சின்ன வயசுல இருந்து அவங்க இப்படிதானா? முன்னெல்லாம் எப்பவாவது வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா. இப்ப அதுவும் இல்லை. ஃபோன் பண்ணா கூட ஓன்னு சொல்லி கட் பண்ணிடுவா. அதான் நாங்க நேர்லயே வந்துட்டோம். அவ மதிக்கலைன்றதுக்காக நாங்களும் அப்படி இருந்துட முடியுமா? அப்பா, எனக்கு வயசு இப்போ 34. மரியும் வீட்டுல பிரச்சனை பண்றாங்க. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் சூசைட் பண்ணிப்பேன். நான் சும்மா சொல்ல, சீரியஸா தான் சொல்றேன். இது எங்க ஜெனரேஷன். அக்காவுக்கு முன்னாடியே தம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். சார், இந்த வீட்டுல யாரும் என் பேச்ச கேட்கறது இல்ல. இங்க பாருங்கம்மா, நான் சும்மா பேச்சுக்கு சொல்லல. மாதா சத்தியமா நான் ஓடி போயிருவேன். அப்புறம் வீட்டுக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். அவ வரட்டும், நாங்களே பேசுறோம். அவகிட்ட பேச என்ன இருக்கு? உங்களுக்கு பயமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவகிட்ட டைரக்டா பேசிக்கிறேன். எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்ல. லேட்டா தான் வருவாங்க. நீயா ஓட்ட கேளு. நீங்களா எப்ப வந்தீங்க? எலிசபெத், அயர்லாந்துல இருக்கிற சுசி ஆண்டி போன வாரம் கூட கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கு இல்ல, பிலிப்ப உனக்காக. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைங்க நான் உங்ககிட்ட கேட்டனா? இல்ல. உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு. ஏண்டா எபின், நீ கல்யாணம் பண்ணிக்காதன்னு உன்கிட்ட சொன்னா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோ. யார்கிட்டயும் அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் முன்னே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். என் விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். எனக்கு அது பிடிக்காது. இன்னைக்கு நீங்க இங்க தங்குறீங்களா இல்ல? நாங்க ஒண்ணும் தங்குறதுக்காக எல்லாம் இங்க வரல. இந்த விஷயத்தை பத்தி கேட்கறதுக்காக தான் இங்க வந்தோம். நீ உன் இஷ்டப்படியே பண்ணு. நம்மளோட 5வது ஸ்டெப் என்னன்னா கண்ணை பாக்குறது. நீங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது லவ் பண்ற பொண்ணோட கண்ணை பார்த்து தான் ப்ரப்போஸ் பண்ணணும். இதுதான் பார்த்துட்டு மேல பார்த்துட்டு
ஏ மாமா இப்படி வீடியோ பாக்குறதுலாம் வேலைக்கே ஆகாது. இல்ல நான் சும்மா வீடியோஸ் பார்க்கலான்னு தான். இல்ல ட்ரை பண்ணலாம்ல. மாமா எங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருக்காங்க, செம்ம அழகா இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல மேட்சிங் கூட சொல்லலாம். நான் வேணா பேசி பார்க்கவா? இங்க ஒருத்தனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு அத பத்தி அக்கறையும் இல்ல, எந்த ஒரு யோசனையும் இல்ல. நல்லா இருக்குடா. ஏண்டா உன்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? இல்ல நான் சொன்னேன்னா உங்ககிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ பண்ணிக்கோ, வேண்டானா பண்ணிக்காத. இந்த விஷயம் எல்லாம் யாரும் சொல்லித்தர தேவையில்லை, அவங்க அவங்களுக்கா தெரியணும். சரியா? இல்ல எல்லாரும் வீட்லயும் அம்மானா இப்படியா இருக்காங்க? சாதாரண அம்மா அப்படித்தான் இருப்பாங்க, ஆனா நான் அப்படி இல்ல. அப்புறம் இன்னொன்னு, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நல்லதா இருக்கு, ஆனா தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி எனக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்துறாத. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? போறதுல எந்த தப்பும் இல்ல, யாருக்கும் தெரியாம இருந்தா போதும். ஐயா, இந்த அம்மாவுக்கு ஏன் மூளை எப்படி போகுது? இந்த உலகத்துல தனியா இருந்து முன்னேற முடியும்னு நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்பதானே நம்மள பார்த்து நிறைய பொண்ணுங்க ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ஆனாலும் சரி, நான் யாரையும் லவ்வும் பண்ண மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன். 1 portion steam veggies, 1 chapati, பன்னீர் பட்டர் மசாலா. மசாலா கம்மியா இருக்கணும். ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ், நோ சுகர், நோ ஐஸ். ஓகே. எனக்கு 3 பரோட்டா சில்லி சிக்கன் வேணும். ஓகே. அப்புறம் ஒரு பீஃப் ஃப்ரை, நல்ல ஸ்பைசியா கொண்டு வாங்க. ஓகே. உன்னோட இந்த அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் நிறுத்து. இந்த பரோட்டாலாம் வேஸ்ட், சிறுகுடல் சுருங்கிடும், உடனே கேன்சரும் வந்துரும். இது பத்தாதுன்னு சிக்கன், அதுல ஃபுல்லா ஸ்டெராய்ட்ஸ். பீஃப பத்தி சொல்லவே வேண்டாம். இந்த உலகத்திலேயே கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போறோம். இஷ்டப்பட்டதை சாப்பிட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு போலாமே. பயந்து பயந்து எதுக்காக நாம வாழணும்? சாவு வரும்போது பாத்துக்கலாம். ஹே, எலிசபெத் ஏஞ்சல் சைமன் ஞாபகம் இருக்கா? என்ன இப்படி திடீர்னு கேட்டா, செயின்ட் ஆல்பர்ட் ஸ்கூல் +2 B பேட்ச் கிளாஸ் லீடர். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஓ, இப்ப ஞாபகம் வருது. டீனா? ஆமா, டீனா செபாஸ்டியன். இப்ப டீனா ஸ்டீஃபன். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பேர் மாத்தணுமா என்ன? மாத்திதான் ஆகணும். இப்ப நீ எங்க இருக்க? எர்ணாகுளத்துலயா? சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? ஹே, நான் புதுசா ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கதான். டைம் கிடைச்சா வந்து பாரு. நாங்க இங்க ஒரு சீரியஸ் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சாரி, ரொம்ப நாள் ஆச்சா, அதான் பார்த்ததும் பேச ஆரம்பிச்சிட்டேன். யூ கைஸ் கேரி ஆன். பை. என்ன சீரியஸ் மேட்டர்? அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகதா இப்படி சொன்னேன். இந்த ஊரு முன்பு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பழைய கிளாஸ்மேட்ஸ், வாட்ஸ்அப் குரூப், ரீயூனியன், நாஸ்டாலஜியா. எனக்கு என்னன்னா, நீங்க பாவம் முதலாளி. ஏன்னா இவ்வளவு ரஃபா இருக்கிற குயின் எலிசபெத்தை நீங்க ஏன் லவ் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. லுக்கு பிரதர், லுக்கு தான் விஷயமே. பார்க்கும்போது ஒரு ஸ்டைலு, கெத்தான ஆட்டிடியூடு. முகத்தை பார்த்துட்டோம், அப்புறம் நம்ம கண்ணை சிமிட்டவே மாட்டோம். இல்ல, நான் உங்களுக்காக தான் ரசிச்சு சொல்றேன். நீ வேற எதுவும் சொல்லவும் வேண்டாம். லுக்கு மட்டும் இல்ல, அதை தவிர நிறைய இருக்கு. ஒண்ணு, எலிசபெத் யாரோட விஷயத்திலையும் தேவையில்லாம மூக்க நுழைக்க மாட்டா. யார் கூடயாவது அவங்க சண்டை போட்டு பாத்திருக்கீங்களா? இல்லையே. நல்ல ரீல்ஸ் பண்ணுவீங்க, ஆனா வேலையை மட்டும் பண்ண மாட்டீங்க. சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும் கரெக்டா வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு எலிசபெத் எல்லாருக்கும் மனசார ஹெல்ப் பண்ற ஒரு ஏஞ்சல் தான். மேடம், எங்க பொண்ணோட கல்யாணத்தை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப அதுக்கு நான் என்ன பண்றது? இல்ல, ஒரு 2 லட்சம் ரூபாய் கடனா கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா மேடம்? அவ்வளோலாம் முடியாது. வேணும்னா கொஞ்சம் கேஷ் கொடுத்து ஹெல்ப் பண்றேன். இது போதுமே. ஒரு பொண்ணு மேல லவ் வர்றதுக்கு இதுவே அதிகம். விஷயம் என்னன்னா, எலிசபெத் மேடத்தோட மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கணும்னு அவங்க ஸ்டாஃப் ஆன எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. அப்படிதானே சுமேஷ்? ஆமா ஆமா. நான் ஒன்னு பிராங்கா சொல்லட்டுமா? நீங்க தான் எங்க மேடம்க்கு கரெக்டான மேட்ச். இந்த மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இல்லடா? ஆமா ஆமா, மேட் ஃபார் ஈச் அதர். முதலாளி, தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம். உங்களை ஏத்தி விடுறானுங்க மேட் ஃபார் ஈச் அதரா. குயின் எலிசபெத் எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? வேணு, நீ என்கிட்ட சம்பளம் வாங்குற ஸ்டாஃப், அதை மறந்துடாத.
சம்பளம் வாங்குற ஸ்டாஃபா இருந்தா உண்மையை சொல்லக்கூடாதா? பிரதர், இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் பக்கத்திலே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தான் டேஞ்சர். நீங்க நாங்க சொல்ற மாதிரி செஞ்சா போதும். முதலாளி, பிரச்சனை வேண்டாம். வேணும் வாய மூடு. நான் என்ன பண்ணும் சொல்லு சுமேஷ். அது என்னன்னா, கர்த்தரே, ஆண்டவரே, எல்லாம் செட் ஆயிடணும். நீதான் துணையா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே. என்ன வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இன்ஷர்ட்லாம் பண்ணிருக்கீங்க? என்னமோ ஒரு வெள்ளத்தனம் தெரியுது. போய் வேலைய பாரு. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணணுமா? எதுக்குடா? இதனால என்ன கெட்டு போகுது? பண்ணம்மா. நல்லா இரு, நல்லா இரு. தேங்க்யூ. யாருக்கு தெரியும்? ஹலோ பிரதர், எல்லாம் ஓகே தானே? என்ன கிஃப்ட் இல்ல? அப்புறம் கார்டுல நான் சொன்ன டைலாக் தானே எழுதிருக்கீங்க? அதான், ஆனா கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணிருக்கேன். அது பரவாயில்ல. தில்லா இதே லுக்ல போனீங்கன்னா 88% அந்த பொண்ணு ஓகே பண்ணிடும். அப்ப பேலன்ஸ் 12%? பேலன்ஸ் 12% தான் இந்த கிஃப்ட். ஓ, இது எடுத்துட்டு தைரியமா போங்க, எல்லாம் ஓகே ஆயிடும். ப்ரோ, ஒரு நிமிஷம் கை கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வளர்த்துங்க. கடவுளே, இதுக்கு மேல நீதான் பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. குட் லக். எக்ஸ்கியூஸ் மீ. அப்படின்னாங்க. கர்த்தரே காப்பாத்துங்க. ஓகே ஓகே, நாளைக்கு சாயங்காலம் அங்க இருப்பேன். 7 மணிக்கு தானே மீட்டிங். மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்த நாளே திரும்பி வந்துருவேன். ஓகே. எல்லா பாஷையும் நல்லா பேசுவீங்களா? என்னது? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இந்தாங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அந்த கார்டு கொஞ்சம் படிச்சு பாருங்க. அந்த கார்டை படிக்கவே இல்லையே. வெளியே போடு. நான்சென்ஸ். இல்ல ஒர்க் அவுட் ஆகல. முதலாளி ரொம்ப அப்செட்ல இருக்காரு. நான் அப்பவே சொன்னேன் இந்த லவ் எல்லாம் வேண்டான்னு. தேவையா இதெல்லாம் அவருக்கு? நான் சொன்னா கேப்பாரா? இப்ப ஒரு நிலைமைய பாத்தியா? அம்மாடி, நீ எப்ப இங்க வரலான்னு இருக்க? நான் அங்க வந்து இப்ப என்ன சாதிக்க போறேன்? எனக்கு என்னைக்கு தோணுதோ அப்ப நான் வரேன். இல்லடாமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். இல்லம்மா.
Vanakkam friend deck. This is Rishabh. How can I assist you? Is there any good hospital nearby? Ma'am, nearest hospital best will be the Lotus Medicity. It's just nearby to the hotel. Thank you. Thank you so much for calling, ma'am. Have a good day. இந்த வலி எத்தனை நாளா இருக்கு? கொஞ்ச நாளா இருக்கு. அடிக்கடி இப்படி வரும். ஆனா நேத்து ராத்திரி ரொம்ப பெயினா இருந்தது டாக்டர். அப்படின்னா சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமா? அவ என்னைக்காவது ஒரு நாள் மாற மாட்டாளான்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்லக்கூடாதா? அவளை பத்தி யோசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. அவ சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே இருக்கா. முதல்ல உங்க பையனோட கல்யாணத்தை பாருங்க. உங்க பையன் மேல காட்டின அக்கறைய நீங்க என்னைக்காவது உங்க பொண்ணு மேல காட்டிக்கிறீங்களா? அவ இப்படித்தான் இருப்பா. அவ மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இதை சொல்லல. இதுதான் நிஜம். இல்லைன்னா கர்த்தர் தான் ஏதாவது அற்புதம் பண்ணணும். எலிசபெத் ஏஞ்சல் சைமன், உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா? இல்ல டாக்டர். ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இந்த ஊர்ல இருக்காங்களா? பிசினஸ் மீட்டிங்காக தான் வந்தேன். தனியா தான். ஓ, எலிசபெத், டு பி ஃப்ராங்க், விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. எஸ்பெஷலி உமன் லைக் யூ, போல்ட் அண்ட் எஜுகேட்டட். pancreatic கேன்சரோட 3rd ஸ்டேஜ். யூஷுவல் கேசஸ்ல pancreatic கேன்சரை கொஞ்சம் லேட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். ஹலோ எலிசபெத், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணா ரிகவரி ஆவன்னு உறுதியா சொல்ல முடியுமா? ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டஃபா இருக்கும். இதுக்கு சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். ஆனா அந்த ஸ்டேஜும் போயிடுச்சு. மேக்ஸிமம் 3 மாசம் தான். மத்தவங்களுடைய கஷ்டமும் வலியும் உனக்கு என்னைக்கும் தெரியவே தெரியாது. நீங்க என்னதான் சொல்லுங்க, மனுஷங்க இப்படியா இருப்பாங்க? கொஞ்சம் பாசமா இருந்தா எப்படி இருக்கும்? வேண்டாம்.
அன்பா 2 வார்த்தை பேசினா போதாதா? அதுவும் இல்ல. ஒரு குட் மார்னிங் சொன்னா கூட திரும்ப சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அவங்களோட டைப்பே வேற மாதிரி. கொஞ்சம் கூட ஹெல்பிங் டெண்டன்சி இல்லாத ஒரு பொம்பளை. சரியான சைக்கோ. டெவில் ஏசப்பா, எத்தனையோ பேரை உங்ககிட்ட கூப்பிட்டுக்கிற, இது ஏன் பூமிக்கு பாரமா இருக்கு? Past 33 years, I've looked in the mirror every morning and asked myself, if today were the last day of my life, would I want to do what I am about to do today? And whenever the answer has been no for too many days in a row, I know I need to change that. Remembering that I'll be dead soon is the most important tool I've ever encountered to help me make the big choices in life. Because almost everything, all external expectations, all pride, all fear of embarrassment or failure, these things just fall away in the face of death, leaving only what is truly important. ஹலோ, சொல்லுமா. அம்மா. சொல்லுமா. அம்மா. என்னம்மா விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் கால் பண்ணேன். அம்மா, நான் குழந்தையா இருக்கும்போது அழுதுருக்கேனா? அப்ப நீங்க எப்படி என்ன மேனேஜ் பண்ணீங்க? அப்போ
அப்பா கடவுளே. அக்கா இன்னைக்கு நான் லேட்டா தான் போவேன். நீங்க எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்றீங்களா? நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு இன்னைக்கு? ராக் பேப்பர் சீசர், நீ அவுட். குட் மார்னிங். குட் மார்னிங். டோடா, டெவில் சிரிச்சுது. ஒரிஜினலா சிரிச்சுது. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ குட் மார்னிங். ஏண்டா குட் மார்னிங் தானே சொன்னாங்க? இல்ல அப்படித்தானே கேட்டுச்சு. இல்ல வாங்க அவங்க சொல்லல. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாம்னு சொன்ன உடனே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? என்னால நம்பவே முடியல. அது மட்டுமா, நல்லா சிரிச்சாங்க. சிரிக்கும் போது இவ்வளவு கியூட்டா இருந்தாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். இப்படி மாறினவங்கள நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்ன கேட்டா பைத்தியம் முடிச்சிச்சுன்னு சொல்லுவேன். எங்கேயாவது கொண்டு போய் தலையை முட்டி இருப்பாங்க. இல்லனா யாராவது இவ்வளவு சீக்கிரம் மாறுவாங்களா? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழுவா. இன்னைக்கு சிரிச்சு பேசுறா. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல குட் மார்னிங் எல்லாம் போட்டுட்டா. அதேதாங்க, எல்லாரும் ஷாக்ல தான் இருக்கோம். என்ன அக்கான்னு கூப்பிட்டாங்க. அப்படியா? அவங்க இப்படி மாறினதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. நல்ல பொண்ணு. ஆண்டி கொஞ்சம் இருங்க. அந்த போட்டோஷாப் கடையில ஒரு அங்கிள் இருக்காருல்ல? அங்கிள் சொல்லாத அண்ணா. அந்த அண்ணனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸ் லவ். அண்ணா ரொம்ப பாவம்க்கா. அத சொல்லதான் கூப்பிட்டோம். சரி, இது ஓகேவா பாருங்க. இதுல கேபிட்டல் ஏ வரணும். ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட். ஓகே. இன்னைக்கு ஈவினிங் உனக்கு என்ன ப்ரோக்ராம்? கண்ணிமைக்கும் போதே முன்னில் வந்தவளே, போற பார்வையில் என்னை கொல்லாதே. என்ன மாயம் செய்தாயோ என்னில் நான் இல்லை, நெஞ்சினுள்ளில் தஞ்சம் கொள்ளாதே. மனம் உன்னாலே தன்னாலே மோகம் கொள்கிறதே, ஒரு கண்ணாடி முன்னாலே நேரம் செல்கிறதே. பெண்ணிலாவும் ராகம் பாடும், பாடலிலும் தாளம் போடும், கண்ணுறக்கம் தானே தன்னாலே. சுட்டெரிக்கும் வெயில் பட்டாலும், உள்ளி மேலே கை தொட்டாலும், நெஞ்சில் உள்ளே நீயே நீதானே. எப்படி இருக்கு? ஓகே தானே? ஓகே. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு? போட இங்கிருந்து. ஐயோ இல்ல வேண்டாம், நமக்கு அது செட் ஆகல, வேண்டாம். இவனுக்கு என்ன ஆச்சு? ஓகே, தேங்க்யூ. சாப்பிடுங்க. நீ நான் சாப்பிட மாட்டியா? இல்ல, எனக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கு. அதான் கொஞ்ச நாள் சாப்பிட வேண்டாம் நிறுத்தி வச்சிருக்கேன். அட்டாக் எதுவும் வந்துடக்கூடாது இல்ல. உண்மையை சொல்லணும்னா சாவ பார்த்து பயம். நம்ம வாழ போறதே கொஞ்ச காலம் தான். பிடிச்சதை சாப்பிட்டு பிடிச்சதை செஞ்சு ஹாப்பியா வாழணும், அவ்வளவுதான். ஒன்னு சொல்லிட்டா, நான் ஒரு டைப்பான திமிர் பிடிச்சவள. இல்ல யார் சொன்னா? யாருக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஆனா நான் என்னோட கேரக்டர் மாத்திக்க கொஞ்சம் ட்ரை பண்றேன். உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு சொல்லு. அது அது ஒண்ணும் இல்ல. நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. என்னோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கீங்க. அதான் பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். வேற பெருசா எதுவும் இல்ல. அதோட எனக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கும் ஏஜ் ஆயிடுச்சுல? இல்ல வயசு. நம்ம 2 பேரும் சின்ன பசங்களா ஒண்ணும் இல்லல்ல. இதுவே ஒரு மேட்சிங் தானே. அப்ப அழகா இருக்கிற எல்லாரையும் சாருக்கு ரொம்ப பிடிச்சிரும் போல இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. ஆனா ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு தோணி இருக்கு. காலேஜ்லயும் தான்.
நமக்கு மட்டும் ஒரு சைடு ஃபீலிங் வந்து பிரயோஜனம் இல்லையே, அவங்களுக்கும் நம்மள பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வரணும். அந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே இல்லை. சாரி, இப்படி பண்ண ஒர்க் அவுட் ஆகும் யார் சொன்னா? அதுவா, என் ஆபீஸ்ல இருக்கிற பொடி பசங்க சொன்னானுங்க. நீங்களும் இது வரைக்கும் யாரையும் விரும்பல. அதுவும் இல்லாம என்கிட்ட பெருசா ஒண்ணு குறை இல்லையே, அதனால நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னானுங்க. அத நானும் உங்களை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆனா அது வேலைக்கு ஆகல, டொமைன்ல போட்டுக்கிச்சு. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன எதுக்கு திடீர்னு லஞ்ச் கூப்பிட்டீங்க? ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஜஸ்ட் ஒரு ஃபீல். ஒரு ஃபீல். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட கார்டு கொடுத்தல, அதை தூக்கி போட்டுறாதீங்க. கொஞ்சம் படிச்சு பாருங்க. என்னோட கிரியேட்டிவ் டயலாக்ஸ் இதுல இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும். இப்போ மேல லவ் வந்துடுச்சுன்னு ஒன்னும் நான் உன்னை கூப்பிடல. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். போதும், இது போதும். மீதியை நான் செட் பண்ணிக்கிறேன். என்ன? ஒண்ணும் இல்ல, சாப்பிடுங்க. எங்க மணப்பிரகாட் ஈவென்ட்ல என்னென்ன பண்றோங்கிறத தெளிவா சொல்றேன். என்கேஜ்மெண்ட், வெட்டிங், ஹோலி கம்யூனியன், பேப்டிசம், பர்த்டே அண்ட் ஹவுஸ் வார்மிங். இதுல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு கிறிஸ்டியன் ஃபியூனரல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு தான் வந்தேன். ஓ, ஃபியூனரலுக்கா? இந்த ஃபியூனரலுக்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்கு, இன்க்ளூடிங் சவப்பெட்டி. இந்த சவப்பெட்டில நிறைய டைப் இருக்கு. சவப்பெட்டி ஒரே டைப் தான் மேடம். திக்னஸ்க்கு ஏத்த மாதிரி விலை, அதே மாதிரி டிசைனும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். சில ஐட்டம்ஸ் நாங்க இம்போர்ட்டும் பண்றோம். இந்தாங்க பாருங்க. அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் கூடும், ஏன்னா ஃபியூனரல்லாம் வாழ்க்கையில ஒரு வாட்டி தானே வரும். மேடம், ஃபுட் எல்லாம் கஸ்டமர் விருப்பப்படி தான் நாங்க செஞ்சு கொடுப்போம். பேண்ட் செட், மியூசிக், போட்டோகிராஃபி எல்லாம் பண்ணிடுவோம். போட்டோகிராஃபிக்கு நல்ல ஆளா வைங்க. கண்டிப்பா மேடம், வாங்க. பாடிக்கு காஸ்டியூம் மட்டும் நாங்க ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஆனா ஒன்னு ஷியர், இறந்து போன யாரையும் நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம். இது எங்களோட கம்பெனி பாலிசி. இந்த சடங்குக்கு கொஞ்சம் மவுஸ் சேர்த்த சில செலிபிரிட்டிஸையும் நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஆனா அதுக்கும் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். செலிபிரிட்டிலாம் வேண்டாம். வேணாம். செலிபிரிட்டினா கொஞ்சம் பாஷா தெரியும்ல? ஆமா, இன்னைக்கு ட்ரெண்ட் அதான். எல்லாரும் இத பத்தியே பேசுவாங்க. அப்படின்னு ஒரு செலிபிரிட்டி வைங்க. டெத்து தானே அது. செலிபிரிட்டியை கூட்டு வந்து அழக்கூட வைக்கலாம். அழலாம் வேண்டாம், சோகமா இருந்தா போதும். போதுமே, சோகமா இருந்தா போதும். ஈவென்ட் எப்போ? நாளைக்கா இல்ல அடுத்த நாள்? இப்ப வேண்டாம், அப்புறமா சொல்றேன். இல்ல, அப்புறம்னா எப்ப? எனக்கு புரியல. எப்படியும் 3 மாசம் ஆகும். டேட் கரெக்டா சொல்ல முடியல, ஏன்னா ஆள் இன்னும் சாகல. பூக்களே வானிலே மழையாய் தூவிடுதே, விடியல் தேடிடுதே, சோலையாகும் உன் சோகம் சூழ்ந்திடுதே. உனை மனம் எங்கும் பூத்தேன் தாராதோ, மனம் நீரா பூங்களில் பூந்தோட்டத்தில் சேரும் நன்னாளில் பொன்னாள் தோன்றுமடி. ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைஞ்ச கை இது. 100 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கக்கூடிய கைரகை இது, தெரியுமா? பேராற்றின் நீரிலே நீராடும் வெண்ணிலா அமுதே அழகே, இரவின் வெண்மதியே, இருளில் விண்மீன் அருகில் தோன்றும் வாழ்க்கை புரியும் நாள், உறங்கும் நேரம் கனவில் நாளும் போர் நிலாவின் பூவெளிச்சம் தொலைய பார்க்கின்றேன். வெண்மேகம் தாழ்த்திடாதோ, மௌனம் எழுதிடாதோ, மனம் எங்கும் பூத்தேன் தாராதோ, மனம் இல்லா பூங்களில் பூந்தோட்டத்தில் சேரும் நன்னாள்.
பூக்களே வானிலே மழையாய் தூவிடுதே விடியல் தேடிடுதே சோலையாகும் உன் சோகம் சூழ்ந்திடுதே உனை நீளம் தாழ்த்திடாதோ தீராதோ மனம் எங்கும் பூதேன் தாராதோ மனம் இல்லா பூங்களில் புலோகத்தில் சேரும் தன்னாளில் உன் பொன்னாள் தோன்றுமடி. அக்கா என்னடா தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? நம்ம அப்பா சிரிக்கிறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் அடிக்கடி அப்பா கிட்ட கேட்பேன், எப்ப பார்த்தாலும் கோவமா இருக்கீங்களே, சிரிக்கவே மாட்டீங்களான்னு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, உங்க அம்மா மூஞ்சி எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கு, அதை பார்த்துட்டு நான் எப்படி சிரிக்கிறதுன்னு. இன்னைக்கு அம்மா சிரிச்சு நான் பார்த்தேன், அப்புறம் அப்பாவும். 2 பேரும் சிரிக்கிறத பார்த்துட்டேன். தேங்க்யூக்கா. என் அம்மா இப்பவும் அழகா இருக்காங்க. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. உன் முகத்துல தெரியுற கவலை, அத கொஞ்சம் மாத்தணும். நல்லா சிரிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். நீ உட்காருமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ கேப்பியா? இப்ப கேப்பேன். என்னன்னு சொல்லுங்க. கோவப்படாத. வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? ஒரு 3 மாசம் போட்டும், அப்போ நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேக்குறேன். என் மேல இப்போ உனக்கு கோவம் இருக்குல்ல? சின்ன வயசுல உனக்கு பிடிச்சதை செய்ய நான் சம்மதிக்கல. பொண்ணுங்க இதை செஞ்சா சரியா இருக்குமா, இல்ல அவங்க எங்கேயாவது போனா ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தேன். அதனால உன் மேல பாசம் வைக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இந்த பயமே பாசம் அதிகமா இருக்கிறதுனாலதான். இது நம்மளோட யூனிக் கலெக்ஷன். ஓ நைஸ், இது போதும். ஹே எலிசபெத், நம்ம கூட படிச்ச பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஆனா நீ தான் +2 வாட்ஸ்அப் குரூப்லயே இல்லையே. ஸ்டார்டிங்ல இருந்தே நீ யார்கிட்டயும் சரியா பேச மாட்ட. அப்புறம் நம்மளோட ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்காந்துருப்பான் மித்துன்னு ஒரு பையன், அவனு கூட சுருட்டு முடி. ஞாபகம் இருக்கு, கண்ணாடி கூட போட்டிருப்பான். அவன் தான். அவன் இறந்துட்டான்டி. அவனுக்கு பிளட் கேன்சரா. குரூப்ல தான் மெசேஜ் வந்தது, நாங்க எல்லாரும் போயிருந்தோம். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன திடீர்னு இந்த பக்கம்? எனக்கு ஒரு கவுன் டிசைன் பண்ணி தரியா? பண்ணிடலாமே. என்ன ஸ்பெஷல்? உன் வெட்டிங்கா? ஆஹா, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா ஒரு சிங்கிள் பீஸ்லயே டிசைனர் கவுனா பண்ணிடலாம். நீ இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, அப்பதான் உன் சைஸ் தெரியும். ஆஹா, பார்க்க ஏஞ்சல் மாதிரியே இருக்கு.
பால் போட போற ரெடியா இரு. ரெடி ரெடி போடு. கேட்ச் கேட்ச் கேட்ச். பிடிக்க பிடிக்க. ஏய் பங்க தலையா, அடுத்த பால் நீ அவுட். பார்க்கலாம். அவுட் ஆகினா. ஏய் அவுட் அவுட். ஏய் ரன் அவுட் ஆக்கு. அடி அடி அடி. அவுட் அவுட். சுபத்தோட பிளாட் எங்க இருக்கு? மேடம் பசங்களோட தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதோ தேங்க்யூ. இருடா நானே போய் எடுத்துட்டு வரேன். போடாதடா. நீ போடா. நீயே போய் எடுத்துட்டு வா. சும்மா வெளியே வந்தேன், அப்படியே எங்கேயோ. அப்படியா? அப்ப வந்த வழியா அப்படியே போயிடு. ஏன்னா எனக்கு டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் பிடிக்காது. விஷயம் எல்லாமே எவ்வளவு தூரம் வருவ? இல்ல ஒண்ணு இல்ல, உங்களை ஆபீஸ்ல பார்த்து ஒரு 2-3 நாள் ஆகுது. அதான் இந்த பக்கம் வந்தப்போ வழியில உங்களை. எந்த வழி? நிறைய வழி இருக்கே. ம், ஆமாங்க, என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியலங்க. அதான் நான் என்னோட ஊர்ல இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இனிமே ஆபீஸ்க்கு வர்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருவேன். ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல. டைம் இல்லையா? ஏன் அப்படி? நான் ஒரு வேர்ல்டு டூர் போறேன் நாளைக்கு. நீ ஃபுல் டே ஃப்ரீயா இருக்கியா? நீ நாளைக்கு ஃப்ரீயான்னு கேட்ட. ஒரு வேலை இருக்கு. நாளைக்கு ஃப்ரீ ஆகலாம். இல்ல ஃப்ரீ தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு ஆளை போய் தேடணும். தேடணுமா? யாரு? அபிலாஷ். அது யாரு? அவர் யாருன்னு கேட்டா அபிலாஷ். மை ஃபர்ஸ்ட் லவ். நான் ரொம்ப நேசிச்ச ஒரு ஆளு. ஆனா அது ஒன் வே காதல். நான் சொல்றது ஹை ஸ்கூல் டைம்ல. அபி நல்ல ஸ்மார்ட்டா இருப்பான். என் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் அவன் தான். அதோட அபி நல்லா பாடுவான் தெரியுமா? சூப்பர் வாய்ஸ். ஹே, அவனை பத்தி சொன்ன கூஸ் பம்ப்ஸ் வருது பாத்தியா? அப்பவே நான் ஓப்பனா அவன்கிட்ட சொல்லிருக்கணும். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. அவனை ஒரு வாட்டி பார்க்கணும். அப்ப சொல்ல முடியாதத இப்ப நேர்ல போய் ஒரு வாட்டி சொல்லணும். இதே நாங்க கொடுமையா இருக்கு. இதெல்லாம் இப்ப தேவையா என்ன? அது மட்டும் இல்ல, அவனுக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் இருக்கும். அதனால என்ன? என் ஆசையை சொல்லணும். அது இல்லாம மேரேஜ் ஆகலனா ஒரு சான்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் தேவையாங்க? மேரேஜ் ஆகலன்னா ஓகே, மேரேஜ் ஆயிருந்தா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துரும்ல. உன்னால வர முடியலன்னா சொல்லு. இல்லன்னா நான் ஆபீஸ்ல சுமேஷ கூட்டிட்டு போய்க்கிறேன். வேணாம், நானே வரேன். அப்ப ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். டேய், தோனே வந்துட்டேன். நான் போட போறேன். நீ ரொம்ப போக அடிக்கிற. போடா. நீ போடா. அதுக்கு மேலயா? எப்படி இருக்க? நல்லா இருக்குனா? நல்லாதான் இருக்கு. இந்த முடியினால இன்னும் ஸ்டைலா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அபிய பாக்குறேன்ல. இப்ப என்ன பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் வரணும்ல. இந்த சாரி கூட அபிக்கு பிடிச்ச கலர். ஸ்மார்ட்னஸ்ல அபிய பீட் பண்ணவே முடியாது. நான் மட்டும் இல்ல, இன்னும் அபிய எத்தனை பேர் லவ் பண்ணாங்க தெரியுமா? நான் அன்னைக்கே லவ் பண்றேன்னு சொல்லிருக்கணும். ஆனா எனக்கு அப்ப தைரியம் வரல. இந்த ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. நானும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் வந்தேன். என்னத்த இதெல்லாம் ஒரு விஷயமா? காதலி காதலி காதலில் தவிக்கிறேன் நான். அபி இந்த பாட்டுல தான் ஸ்பெஷலிஸ்ட். ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். வரேன். அபிலாஷ் தானே நீ? என்ன ஞாபகம் இருக்கா? செயின்ட் ஆல்பர்ட் ஸ்கூல்ல 10வது வரைக்கும் படிச்சனே. எலிசபெத் ஏஞ்சல் சைமன். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எலி, எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நீ ஆளே மாறி போயிட்ட. செம்ம அழகா இருக்க. ஐ மீன் அப்பவும் அழகா தான் இருந்த, இப்ப இன்னும் அழகா இருக்க. உள்ள வா. இவரு அலெக்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்.
நான் உன்னோட ஹஸ்பண்ட் நினைச்சிட்டேன். நான் இன்னும் மேரேஜ் பண்ணல அபி. ஐயோ, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? பண்ணிக்காததும் நல்லதுதான். நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் இல்ல? அது உங்க வைஃபா? ரேவதி. ஹாய். ரேவு, இவ என்னோட ஸ்கூல் மேட் எலிசபெத். Hi. அவரு அவங்களோட ஃப்ரெண்டு. சும்மா என்ன பார்க்க வந்திருக்காங்க. சரி, நான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு கொண்டு வரேன். வா. அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் ஞாபகம் எப்படி? கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஸ்கூல் போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ அபிலாஷ இல்ல, அதாவது உன்னதான் பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா ஸ்கூல் டைம்ல நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணதுதான். அன்னைக்கு உன்கிட்ட சொல்லணும்னு நிறைய யோசிச்சேன். ஆனா எனக்கு தைரியம் வரல. இப்ப எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நிஜமா பிடிக்குமா? லைஃப் இப்படிதானே. சில சமயம் நமக்கு பிடிச்சவங்கள இல்ல நம்மள பிடிச்சவங்களோட நமக்கு லைஃப் அமையாது. அதே மாதிரி நமக்கு பிடிக்காத சில ஆளுங்க, அதுவும் தேவையில்லாத நேரத்துல நம்ம லைஃப்ல நம்ம கூடவே வந்துருவாங்க. இப்பதானே போன என்ன திரும்ப வந்துட்டேன்? அதுவா, பவர் பேங்க் எடுக்க மறந்துட்டேன். அதான் எடுக்கலான்னு வந்தேன். வரதுக்கு 2 நாள் ஒரு ஆகும்ல. பவர் பேங்க் எடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் திரும்ப வந்தியா? எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ தான் எடுக்கல. போன் சைலண்ட்ல இருந்ததால எடுக்காம விட்டுருப்பேன். ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றதை கேளு. நல்ல காரியத்துக்கு கிளம்பிட்டு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டா அது உனக்கும் குழந்தைக்கும் தோஷமாயிடும். நீ உள்ள வர வேணா, இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கணும். ஓகே? 100% சார்ஜ் இருக்கு. போயிட்டு வா. யார் அவங்க? அது அது எலிசபெத். இது ஜான். ஜான் இல்ல, அலெக்ஸ். அலெக்ஸ் அலெக்ஸ். 2 பேரும் என்னோட இல்ல, 2 பேரும் இல்ல, அந்த பொண்ணு தான் என்னோட ஃப்ரெண்டு. ஸ்கூல்ல படிச்சா. ஹலோ, நான் சங்கீதா, அபியோட வைஃப். நான் தான் அப்பவே சொன்னேனே, ஹாஸ்பிடலுக்கு செக்அப்க்கு போயிருக்கா, வைஃப் வந்துட்டாதான். அப்ப டீ? ஐயோ இருங்க, நான் டீ போட்டு தரேன். வேண்டாம், நான் உங்களுக்கு டீ போட்டு தரேனே. நான் தான் இருக்கேனே, நல்லா டீ போடுவேன். வண்டி வெயிட் பண்ணுது. மணி இல்ல, அவங்களே டீ கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. எப்பா டிரைவர்? ஓகே ஓகே. குழி பார்த்து ஓட்டு, இல்லன்னா உன்னை குழியிலேயே போட்டு புதைச்சிருவேன். நீ அவங்களுக்கு டீ உட்காரு. போட்டு நான் போட்டு தரேன், நீ கால உள்ள வெடி. இவதான் வைஃப். அபியோட வைஃப். அபியோட வைஃப். அவ ஃப்ரெண்டு ரேவு, ரேவதி. ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கும் அபிலாஷ ரொம்ப பிடிச்சிருச்சு. இல்ல, உங்க அபிய ஆளு செம்ம கேடி போல. சூப்பர். இந்த வேர்ல்ட் டூர்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கம்பெனியா நானும் வரலாமா? வேண்டாம், எனக்கு தனியா போறதுதான் பிடிக்கும். பூலோகம் கேட்கும் பூபாலமே, ஓ மனமே உன்னு கேட்டிடுமோ? வானத்தில் போகும் வெண்மேகங்கள் ஓர் வாசம் சேர்க்கும் என் சாலையில். தூரத்து நிலவும் பாடும் பறவையும் தோன்றிடும் என் வழியில். மௌனங்கள் கூடும், சந்தோஷம் தேடும், என் வாழ்வும் புதிதாச்சே. மலரே, மதிமுகம் நிறைந்தவளே, குளி தரும் புன்னகையா. மலரே, அழகே, புது மனம் படைத்தவளே, புலத்தரும் உன் விழியா.
சொந்தங்களோடு வாழ்க்கையோ நெஞ்சில் நிற்கும் ஞாபகம் கண்ணீரண்டை மூடும் போது கண்ணீரின் கோலங்களோ மாற்றங்கள் தேடும் வாழ்க்கையிலே இடையினில் ஆட்டம் முடிகிறதோ மரக்கிளை தூரும் மழை துளியாய் இளங்காற்றோடு மெய்யாகுதோ நீ மண்ணில் விண்மீனாகி விண்ணில் விடை தேடு தீராதடியோர் வரம் மலரே மதிமுகம் நிறைந்தவளே குளிர் தரும் புன்னகையா மலரே. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சேவிங்ஸ் எல்லாம் சேரிட்டிக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. நான் அந்த செக் எழுதி கொடுத்தப்போ அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தது பாத்தியா? அதை விட பெரிய சேவிங்ஸ் என்ன இருக்க போகுது? வானத்தில் போகும் வெண்மேகங்கள் ஓர் வாசம் சேர்க்கும் என் சாலையில். மேடம், உங்க முடி என்ன இப்படி கொட்டுது? கொஞ்சம் பாருங்க. ஐயோ, எவ்வளவு முடி இருந்தது. நீங்க மாறினாலும் மாறினீங்க, உங்க உடம்பும் வேற மாதிரி மாறிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? நீங்க கல்யாணம் வேண்டான்னு சொல்றத பார்த்தா உங்களுக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? கல்யாணம் வேண்டான்னு சொல்றவங்க எல்லாருமே லவ் ஃபெயிலியர் ஆனவங்கன்னு உங்ககிட்ட யாராவது சொல்லிருக்காங்களா? அந்த மாதிரி யாரும் சொன்னதில்ல, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? எனக்கு லவ் மேரேஜ் தான். அப்புறம் என்ன, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நாங்க ரொம்ப நாளைக்கு ஒன்னா இருக்க முடியாம ஆயிடுச்சு. அவரு என்ன சீக்கிரமா விட்டு போயிட்டாரு. அவருக்கு கேன்சர். எனக்கு இப்ப ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. நான் திடீர்னு இறந்து போயிட்டேன்னா என் கல்யாண புடவையை எனக்கு கட்டி விடணும், அது போதும். என்ன அவருக்கு என்ன அந்த புடவையில பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர் என்ன பார்க்கும்போது சந்தோஷப்படுவாரு. அந்த புடவையில பார்க்கும்போது தேவதை மாதிரி இருக்கேன்னு சொல்வாரு. மரணம் எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. நேரம் வந்தா எல்லாரும் போக வேண்டியதான். உங்ககிட்ட யாராவது இப்ப சாவை பத்தி பேச சொன்னாங்களா? நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பொறுக்காதே. வெரி குட், எக்ஸலன்ட். இப்ப எப்படி இருக்கு? சிரிச்சா பொட்டன்ஷியல் மாறுதா? சிரிப்பு ஒரு எக்ஸர்சைஸ். இப்படி சிரிக்கிறதுனால நம்ம உடம்புல பாசிட்டிவ் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஓகே, லெட்ஸ் டு ஒன்ஸ் மோர். ரெடி? 1 2 3 லாஃப். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சிரிங்க. கமான் கமான். ஒரு நிமிஷம். எக்ஸர்சைஸ் பண்ற மாதிரி லாஃபிங் எக்ஸர்சைஸும் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இத ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கும் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. when you laugh you will become healthy. சிரிச்சா கேன்சரும் இதய நோயும் நமக்கு இல்லாம போயிடும். எனக்காச்சு இப்போ என் மேல பயம் போலியா? கொஞ்சம் இருக்கு. கல்யாணத்துக்கு தேவையான கேஷ் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம், வில்லேஜ் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கேன். கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சா நல்லா இருக்கும்.
2-3 இடத்துல கேட்டு வச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. கடவுள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. இதுல கொஞ்சம் கேஷ் சேவிங்கும் பண்ணுங்க. $10 லட்சத்தை நான் எப்ப திருப்பி தர முடியும்னு தெரியலையே மேடம். திருப்பி தாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. என்னாச்சுடா? இல்ல எவ்வளவு நாள் தான் நான் இப்படி ஒரு பொண்ணு கூட, அது தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா பாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்கல்ல. பேசிட்டு போட்டோம், இவங்களுக்குலாம் வேற வேலை என்ன? எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சும்மா இந்த மாதிரி சுத்துறது, அடிக்கடி வெளியே போறது. அப்ப பேசுறதுக்கு யாராவது துணைக்கு வேணும்ல. நான் பார்க்கும் போதெல்லாம் ஆபீஸ்ல நீ சும்மாதான் இருக்க, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். எனக்கு என் டீனேஜ் வயசுல இருந்தே இண்டிபெண்டா இருக்கணும் தான் ஆசை. அப்படி இருக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்மளோட இந்த 20s எல்லாம் இருக்கிற என்டர்டைன்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் என் லைஃப்ல இல்லாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆம்பளை கூட வெளியே வந்திருக்கேன். நீ பார்க்க நல்லாதான் இருக்க. நீ பார்க்க நல்லா இருக்கேன்னு மட்டும் தான் சொன்ன. அதை வச்சு நீ வேற ஏதாவது பில்டப் பண்ணிக்காத. என்னோட லைஃப் ரொம்ப ட்ரையா இருந்தது. எல்லாத்தையும் மிஸ் பண்ண. ரொமான்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, ஃபேமிலி வேல்யூ தெரியல. இப்ப பார்த்து டைமும் இல்ல. நீ தண்ணி அடிப்பியா? ஐயா இல்ல கொஞ்சமா எப்பயாவது. அப்ப நம்ம பாருக்கு போய் ட்ரிங்க் சாப்பிடலாமா? சும்மா மூடுக்காக. இல்ல அதெல்லாம் எதுக்கு? நாம ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு வேற எங்கேயாவது போயிடலாம். பார்லாம் வேண்டாமே. உனக்கு வேணும்னா என் கூட வா, இல்லனா நான் சுமேஷ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஐயோ சுமேஷ் எதுக்கு? நானே வரேன், நான் தான் இருக்கேனே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். Cheers. ஐயோ இப்படி குடிச்சா லிவர் போயிடும், ஃபியூஸ் எகிரிடும். ஃபியூஸ் போயிடுமா? இத சொல்றதுக்கு நீ யாருடா? ஹே அலைக்ஸ். ஐயோ गर्लफ्रेंडா? இல்ல ஃப்ரெண்ட் தான். வெயிட்டர். ரேஸ் ஆண்டி நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே. அடியே ச்சே டேய்டா. ஹலோ எலிசபெத், உன்னதான் கேக்குதா? வீட்டுக்கு போனோம்ல, வா எந்திரி. என்ன ஃபிளாட்ல கொண்டு போய் விட்டுறா ப்ளீஸ். சரி சரி சரி, வா வா. பாத்து பாத்து. சரி நான் கிளம்பட்டுமா? நாளைக்கு பார்க்கலாம். ஓகே நீ ஓகே தானே? ஓகே.
This was being done on consideration of difficulties reported by taxpayers and other stakeholders due to COVID and an electronic filing of various reports of audit. While the new deadline for audits is 15th of February, individuals in other categories have been given till 15th of March to file their income tax returns. துருப்பிடிக்காத தரமான கட்டுமான கம்பிகள் மெட்கான் டிஎம்டி பாஸ் நம்பகமான ஹலோ, என்னாச்சு? கொஞ்சம் அர்ஜென்ட்டா இங்க வர முடியுமா? ஒரு வேலை இருக்கு. அர்ஜென்ட்டா? உனக்கு ஒன்றும் ஆகலையே? சொல்றேம்மா. சரி சரி, நான் வரேன். என்ன மேடம்? அலெக்ஸ் சார் இல்லையா? முதலாளி இன்னைக்கு வரல, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. உனக்கு திடீர்னு என்னடா ஆச்சு? நேத்து ராத்திரி பூரா பைத்தியம் மாதிரி என்னென்னமோ உளறிக்கிட்டே இருந்த. எதையாவது பார்த்து பயந்து போயிட்டியா? நல்லா குனி. அலெக்ஸோட வீடு தானே இது? ஆமா. நீங்க யாரு? அலெக்ஸோட ஃப்ரெண்டு எலிசபெத். ஐயோ, ஆமா. அந்த பொண்ணு கொஞ்சம் உட்கார சொல்ல, நான் அதுக்குள்ள ஷர்ட் போட்டு வந்துடுறேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, அவ்வளவு பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா லைட்டா கோல்டு, அவ்வளவுதான். இவன் பக்கத்துல ஒரு பூச்சி போனா கூட போதும், இவனுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துடும். உட்காருமா, நான் டீ எடுத்துட்டு வரேன். வாடா உள்ள உட்காரு. ஏண்டா அலெக்ஸ், தெருமுனையில இருக்கிற பேக்கரியில சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்க நம்ம வீட்டுல ஒண்ணும் இல்ல. வாங்கி வைக்கிற எல்லாத்தையும் நீயும் உன் பேத்தியுமே தின்னு தீத்துருங்க. அப்பப்போ ஓடுறதுக்கு நான் தான் இருக்கல. இவன் ஒருத்தன், இவனுக்கு ஒரு அக்கா இருக்கா. இவதான் அவன் அக்கா பொண்ணு, இங்க தங்கிதான் படிக்கிறா. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை அவனை பத்தி மட்டும்தாமா. ஆனா நான் அந்த பயத்தை என்னைக்கும் நான் காட்டினது இல்ல.
இன்னும் 1 வருஷம் படிப்பு தான் இருக்கு. இதோ முடிஞ்சதும் இவனும் கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் நானும் என் பையனும் மட்டும்தான் இங்க இருப்போம். இது எல்லா மனுஷங்களுக்கும் நடக்கிறது தான். திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் பையனுக்கு யார் இருப்பாங்க? அவன் யாரையோ காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் ஆசை நிறைவேறினா சந்தோஷம். என்னமா சொல்ற? அது யாரா இருந்தாலும் அவரை ஏமாத்தாம இருந்தா போதும். ஏன் சொல்றேன்னா அவரை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம். அவன் அவங்க அப்பா மாதிரி ரொம்ப அப்பாவி. போய் சொல்லாத மாமா, அந்த அக்காவை பார்க்க தானே அன்னைக்கு டிப்டாப்பா கிளம்பி போனேன். இப்ப அதுக்கு என்ன? டேய், அந்த பொண்ணு நல்லா இருக்கா. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு, இந்த விஷயத்துல நான் முடிவே பண்ணிட்டேன். நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, நமக்கு மட்டும் பிடிச்சா போதாதுல்ல, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்ல. கண்டிப்பா பிடிக்கும் மாமா. அவங்க கிட்ட பாட்டி எமோஷனலா 2 பேட்டு போட்டிருக்காங்க. அப்படியா? சும்மாடா, ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ண. என் சைடுல நானும் சொல்லிருக்கேன், எமோஷன் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மத்தத நீ தான் பாத்துக்கணும் மாமா. ஓ பாரு, சொன்னதும் கரண்ட் வந்துருச்சு. ஆமால. அவன் யாரையோ காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் ஆசை நிறைவேறினா சந்தோஷம். என்னமா சொல்ற? அது யாரா இருந்தாலும் அவரை ஏமாத்தாம இருந்தா போதும். ஏன் சொல்றேன்னா அவரை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம். மேடம், டைம் ஆயிடுச்சு. மேடம், போகணும், டைம் ஆயிடுச்சு. தெரியும்டா, போறதுக்கு டைம் வந்துச்சு. அதையே திரும்ப திரும்ப சொல்லாத. சாரி. இட்ஸ் ஓகே. திடீர்னு என்னாச்சு? டே, நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது சொல்லு. உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். பிளாட்டுக்கு வந்தா கூட போதும். பிளாட்டா? நான் வரேன். உன் லுக்கு சரியில்லை. பிளாட்ல வேண்டாம், வெளியில எங்கேயாவது பாத்துக்கலாம். சரி. ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேசலனா? மத்தவங்க விஷயத்துல தலையிடுறது அவ்வளவா நல்லதில்ல. ஆனா நீ அப்படி இல்ல. நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். நீ ஹாப்பியா ஒரு ஃபேமிலி லைஃப லீட் பண்ணணும். உன் அம்மா ஆசைப்படுறது அது மட்டும்தான். அது நாம எப்ப வேணாலும் என்ன மனசுல வச்சுட்டு பேசுறனா அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் நிஜமா உன்னை லவ் பண்ணல. நீ என்னதான் லவ் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எப்படி நமக்குள்ள செட் ஆகும்? என் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரியான ஆள் நீ இல்ல அலெக்ஸ். நீ என்னையே நினைச்சிட்டு இருக்க கூடாதுன்னு தான் இப்பவே அதை சொல்லிடலான்னு உன்னை கூப்பிட்டேன். இல்ல, நான் என்ன யோசிச்சேன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. பெருசா ஒன்னும் வருத்தம்லாம் இல்ல. சின்ன வயசுல இருந்து அடிக்கடி இந்த மாதிரி பார்த்து பார்த்து பழகிடுச்சு.
உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். நான் இனிமே ரொம்ப நாளுக்கு இருக்க மாட்டேன். பேன்கிரியாட்டிக் கேன்சரோட 3rd ஸ்டேஜ் இது. சர்ஜரி மட்டும்தான் இதுக்கு ஒரே ஆப்ஷன். ஆனா அந்த ஸ்டேஜும் இப்ப போயிடுச்சு. நான் இருக்க போறது இன்னும் 2 மாசம். ஒவ்வொரு நாள் முடியும் போதும் என்னோட நாள் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. இதெல்லாம் நம்ம மனசோட வில் பவர் சம்பந்தப்பட்டது. நாம என்ன நினைக்கிறோமோ அப்படிதான் இருப்போம். எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு, டாக்டர் வைஷாக். ரொம்ப ஃபேமஸ். நம்ம நாளைக்கு அங்க போலாம். நாம போறோம். அதுக்கு அவசியமே இல்லடா. நான் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன். ஸ்டைலா இருக்கிற சவப்பெட்டியில அழகா ஒரு கவனை போட்டு தேவதை மாதிரி இருப்பேன். பேண்ட் வச்சு பாட்டெல்லாம் பாடுவாங்க. இதெல்லாம் நானே ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ தான் அவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணணும். எல்லாத்தையும் விட நீ அழக்கூடாது. நீ கொஞ்சம் பேசாம இரு. இங்க யாரும் சாக போறது இல்ல. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும் தானே? ஒரு நிமிஷம். இவ்ளோ விஷயத்தை எனக்கு தெரிய வச்சதுனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கேண்டில் ஏத்துறேன். உண்மை சொன்னா இப்பதான் நான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் சாக போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அத பேராசைன்னு கூட சொல்லலாம். எனக்கு இப்ப வாழணும்னு ஆசையா இருக்கு. மேடம், டீ வச்சிருக்கேன், எந்திரிங்க. மேடம், எந்திரிங்க மேடம். ஸ்டைலா இருக்கிற சவப்பெட்டியில அழகா ஒரு கவனை போட்டு தேவதை மாதிரி இருப்பேன். பேண்ட் வச்சு பாட்டெல்லாம் பாடுவாங்க. இதெல்லாம் நானே ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ தான் அவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணணும். எல்லாத்தையும் விட நீ ஆடக்கூடாது. ஹலோ, கொஞ்சம் அழணும். கொஞ்சம் முகத்தை சோகமா வச்சுக்கோங்க போதும்.
என்னடா நல்ல ஒரு கனவு காணும்போது ஃபோன் பண்ணிட்டேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடு. நான் அன்னைக்கு சொன்னல டாக்டர் வைஷாக் அவரை பார்க்க போலாம். எதுவும் பேசாத, நாங்க வந்துடுறோம், அதுக்குள்ள ரெடி ஆயிரு. ஓகே, சீக்கிரம். கேன்சரா? பேன்ட்ரியாட்டிக் கேன்சர். எத்தனை மாசம் உயிரோட இருப்பீங்கன்னு சொன்னாங்க? 3 மாசம். உயில் எல்லாம் எழுதி வச்சிட்டீங்களா? உங்க கையை காட்டுங்க. இடது கை. ஆயுள் ரேகை ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த முட்டாள் டாக்டர் சொன்னா இவங்களுக்கு கேன்சர்னு, பேன்கிரியாட்டிக் கேன்சர்னு? இல்ல, கோயம்புத்தூர்ல லோட்டஸ் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சாந்தி கிருஷ்ணா. டு பி ஃப்ராங்க், விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அதுவும் உங்களை மாதிரி போல்ட் அண்ட் எஜுகேட்டட் பொண்ணுங்க கிட்ட மறைக்கிறது தப்பு. ஓ, சாந்தி கிருஷ்ணா அவங்க தானே சவுத் இந்தியால ஃபேமஸ் கேஸ்ட்ரோ சர்ஜன். மேடமோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பேன்கிரியாட்டிக் கேன்சரோட செகண்ட் ஸ்டேஜ் இது. கண்டிப்பா சர்ஜரி தான் பண்ணணும். பண்ணலாம் டாக்டர். சர்ஜரி பண்ணிக்கணும், சரியா? அவங்களுக்கு கரெக்டா மருந்தெல்லாம் கொடுத்துருங்க. மேடம் இல்லங்க மேடம், இங்க பாருங்க, சர்ஜரி பண்ணிக்கலன்னா நீங்க இறந்து போயிடுவீங்க. குண்மன் கேட்டிருக்கீங்களா? ஏப்போன்னு சொல்லுவாங்க. அம்மாடி, உனக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூ தான். அது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு. 3 வாரம் மருந்து சாப்பிட்டா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். உனக்கு கேன்சர் இல்ல, கூன்சர் இல்ல. அப்புறம் தூக்கம் வராம இருக்கிறது, கைகால் முட்டி குடையிறது, இது எல்லாமே எதனாலன்னா கேன்சர் இருக்குங்கிற டென்ஷனால. அதுக்கு சில மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். டே அலெக்ஸ், இந்த காலத்துல எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? கையிலயோ காலிலயோ அரிப்பு வந்ததுன்னா உடனே கூகுள்ல பார்த்து எனக்கு ஸ்கின் கேன்சர் வந்துருச்சுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. நாங்க எதுக்கு இருக்கிற வேலை? சாரி, ஒரு எதுக்கு நாங்க டாக்டருக்கு படிச்சுட்டு வரணும்? டே அலெக்ஸ், இவங்களை கூட்டிட்டு போ. மேடம், ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சாந்தி மேடமோட ஒரே பொண்ணு பேன்கிரியாட்டிக் கேன்சர் வந்து தான் இறந்து போனாங்க. Please understand, the doctor has reported back on duty after 1 month, post-recovery. Any cases between 25 and 30 years of age, especially ladies, the doctor would ask them to go for a scan. பேன்கிரியாட்டிக் கேன்சரோட செகண்ட் ஸ்டேஜ் இது. Only after 3 days, the management came to know that the doctor's mental health is abnormal. அன்பார்ச்சுனேட்லி அவங்க கிட்ட போன முதல் கேஸ் நீங்க தான் மேடம். நான் அந்த செக் எழுதி கொடுத்தப்போ அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தது பாத்தியா? அதை விட பெரிய சேவிங்ஸ் என்ன இருக்க போகுது? என்னோட சேவிங்ஸ், என்னோட மணி, இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? நாங்க கான்டாக்ட் பண்ணிருந்தோம் மேடம். போன்ல நீங்க கிடைக்காதனால ரெஜிஸ்டர் போஸ்ட் கூட அனுப்பிருக்கோம். திருப்பி தாங்க, நான் சொல்லவே இல்லையே. என்னோட சேவிங்ஸ், என்னோட டைம், என்னோட ஹெல்த், என்னோட காசு.
I will sue you. இந்த ஹாஸ்பிடல்ல சும்மா விட மாட்டேன். எல்லாரையும் நான் கோர்ட்ல எடுப்பேன். எல்லாரையும் நான் கோர்ட்ல ஏத்துவேன். ஓகே ஓகே. இந்த ஹாஸ்பிடல்ல மூடணும். முடியல. ஆனா இப்ப நம்ம போலாம். வா, அப்புறம் மூடலாம். இது என்னடா சோதனை கர்த்தரே? அதான் வாழ்க்கையே திரும்ப கிடைச்சிருச்சுல. அம்மாடி, அயர்லாந்துல இருந்து சூசி ஆண்டி இப்பதான் கூப்பிட்டாங்க. பிலிப் இன்னும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கான். பேசி முடிச்சிட்டுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப யார்கிட்டயாவது சொன்னனா? உன் சூசன் ஆண்டி பிலிப்பும் கோபும் தயவு செஞ்சு போன வச்சிரு. எனக்கு வேற வேலை இருக்கு. என்னடா திரு முடிக்கிற பண்ணிடுறா. இந்த ஃபியூனரலுக்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் கூடும். ஏன்னா ஃபியூனரல்லாம் வாழ்க்கையில ஒரு வாட்டி தானே வரும். டேய் எந்திரி வா. வரேன்.